வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்னு பாத்தீங்கன்னா SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அன்ஃபோல்ட் செய்திகள். லேட்டஸ்ட் தகவல்களை உடனே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் ஒரு தட்டி ஆன் பண்ணிடுங்க. இன்றைய ஹாட் பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, நடிகர் கார்த்திக் என் தம்பி விஜய் அரசியலில் நல்லா வரட்டும், அண்ணன் உரிமையுடன் ஆதரவு. நடிகர் விஜயின் அரசியல் பயணம் ஆரம்பிச்சதிலிருந்து சினிமா துறையிலிருந்து வெளிப்படையா ஆதரவு தெரிவிப்பவர்கள் ரொம்பவே குறைவுதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நவரச நாயகன் நடிகர் கார்த்திக் விஜயின் அரசியல் வருகைக்கு முழுமையான ஆதரவை தெரிவிச்சு பேசியிருக்கார். இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரலாகி விஜய் ரசிகர்களிடையே பெரிய கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. விஜயின் அரசியல் பயணம் சவால்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைந்ததா இருக்கு. கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்கா வச்சு தீவிரமா செயல்பட்டு வருது. விஜய் தொடர்ந்து கட்சி கூட்டங்களை நடத்தி தொண்டர்களை உற்சாகப்படுத்தி வராரு. ஆனா செப்டம்பர் 2025 கரூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் சம்பவம் கட்சிக்கு ஒரு பெரிய சவாலை கொடுத்திருக்கு. இந்த துயர சம்பவத்துல 41 பேர் வரைக்கும் உயிரிழந்ததா சில தகவல்கள் சொல்லுது. இதுக்கு டிவிகே தரப்பு தான் காரணம்னு விமர்சனங்கள் எழுந்தாலும் டிவிகே தரப்பு அரசை குற்றம் சாட்டியது. இந்த வழக்கு இப்போ CBIக்கு மாற்றப்பட்டிருக்கு. இந்த சவாலுக்கு மத்தியில AIDMKவில் இருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டிவிகேவில் இணைந்தது கட்சியின் எதிர்பார்ப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் சினிமா பிரபலங்கள் பலர் விஜயின் அரசியலை பற்றி பேச தயங்குகின்றனர். சிலர் ஆதரவு தெரிவித்தாலும் அவரது அரசியல் பாணியை பொறுத்துதான் பார்க்கணும்னு சொல்றாங்க. இப்படி இருக்க கார்த்திக்கின் ஆதரவு ஒரு அண்ணன் உரிமையோட வந்திருக்கு. சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் கார்த்திக் விஜயை தம்பின்னு உரிமையோட அழைத்து ஆதரவு தெரிவித்தார். தம்பி விஜய் அரசியலுக்கு வரட்டும், நல்லா வரட்டும். அவர் சரியான நேரத்தில் தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். இப்போ சினிமாவில் உச்சத்தில் இருக்கிறார். இந்த நேரத்திலேயே அரசியலிலும் வருகிறார். நல்லது செய்யட்டும். ஆனா தம்பிக்கு ஒரு அண்ணனா நான் சொல்ற விஷயம் என்னன்னா, அவர் தொடர்ந்து சினிமாவிலும் நடிக்கணும். அரசியலுக்காக சினிமாவை விட்டுடக்கூடாது. கார்த்திக்கின் இந்த பேச்சு இப்போ சமூக ஊடகங்கள்ல வேகமா பரவி கார்த்திக் ரசிகர்களாலும் விஜய் தொண்டர்களாலும் ட்ரெண்ட் செய்யப்பட்டு வருகிறது. சமீப காலமா கார்த்திக் அதிக படங்களில் நடிக்காவிட்டாலும் யூடியூபில் அவரை பற்றிய விவாதங்கள் அதிகமாகியிருக்கு. குறிப்பாக இயக்குனர் பாரதி கண்ணன் கார்த்திக் குரலில் இமிடேட் செய்து தனது உதவி இயக்குனர் அனுபவத்தை பகிர்ந்த வீடியோ வைரலானதால் கார்த்திக் மீண்டும் கவனத்தை பெற்றார். இப்போ இந்த விஜய் ஆதரவு அறிவிப்பால் 2K கிட்ஸ் கூட அவருக்கு ரசிகர்களாக மாறியுள்ளனர் என்கின்றனர். விஜயின் அரசியல் பயணம் சவால்கள் நிறைந்தது என்றாலும் கார்த்திக் போன்ற பிரபலங்களின் வெளிப்படையான ஆதரவு அவருக்கு பலம் சேர்க்கும். 2026 தேர்தல் நெருங்கும் வேளையில் இத்தகைய ஆதரவுகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு உற்சாகம் அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த லேட்டஸ்ட் தகவல் பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளுக்கு அன்ஃபோல்ட் செய்திகள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி.